ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். முக்கியமான 2 ஸ்டேட் எலெக்ஷன், மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் எலெக்ஷன். 2 ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் இந்தியா கூட்டணி ஆன்டி இன்கம்பன்சியை தாண்டி வெற்றி பெற்றிருக்காங்க. மகாராஷ்டிராவில் என்டிஏ கூட்டணி, பாஜக தலைவன் என்டிஏ கூட்டணி ஆன்டி இன்கம்பன்சியை தாண்டி வெற்றி பெற்றிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஆன்டி இன்கம்பன்சி தாண்டி எப்படி இந்த 2 ஸ்டேட்லையும் 2 பேரும் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறத சுருக்கமாக அந்த வெற்றியை பற்றி நம்ம பேசிடலாம். வாட் இஸ் த நெக்ஸ்ட்டுங்கிறத நான் விரிவாக உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ பொதுவாக மகாராஷ்டிராவில் பிரம்மாண்டமான வெற்றி. அதாவது நான் கருத்து கணிப்பெல்லாம் கூட 170 இடங்கள் தான் அதிகபட்சமாக கொடுத்தாங்க பாஜகவுக்கு. அதிகமாக அதுக்கு மேலேயே வெற்றி பெற்றிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ இருக்கிற அந்த கடந்த சட்டசபையில் அவங்க மொத்தமாக 187 இடங்கள் இருந்தாங்க. இப்போ 230 கிட்டத்தட்ட வந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எதிரான விஷயங்கள் நிறையா இருந்தது. ஆனால் அது எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அட்வான்டேஜாக மாற்றுற விஷயம் இருக்குல்ல. நமக்கு எதிராக இருக்கிற விஷயங்களை நமக்கு ஆதரவாக மாற்றுற விஷயம், தடைக்கல்ல படிக்கலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க எப்போ பார்லிமெண்ட் தேர்தலில் அவங்க அடி வாங்கினாங்களோ, 18 இடங்கள் மட்டுமே வாங்கினாங்களோ, அன்றைக்கி அவங்க முடிச்சுட்டு அன்னிலேருந்தே வேலை செய்கிறாங்க. அது முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த லடுக்கி பெகன் அந்த இது இருக்குல்ல, பெண்களுக்கான உரிமை தொகை 1500 ரூபா, அது ஒரு பெரிய ஒர்க் பண்ணியிருக்கு. நீங்கள் ஷிண்டே பேசும்போது அதுதானே சொல்கிறாரு, லடுக்கி பேகன் தான் ஒர்க் பண்ணியிருக்கு, அதுதான் நமக்கு வெற்றியை தேடி கொடுத்துருக்கின்றார். பாஜக சொல்லுவாங்க மோடியோட இது பிரச்சாரம்ன்ட்டு. ஆக்சுவலாக மோடி மகாராஷ்டிராவில் ஒரே ஒரு ரேலி தான் நடத்தினார், ரோட் ஷோ நடத்தினார். பாம்பேயில், மும்பையில் எங்கேயோ, மற்ற எங்கேயும் ரோட் ஷோ நடத்தவே இல்லை அவர் ஆக்சுவலாக. ஆனால் அவர் வெறுப்பு பேச்சுகள் நிறைய பேசினார். அந்த வெறுப்பு பேச்சுகள் பாஜகவுக்கு உதவி இருக்குது. ஒரு பக்கம் ஷிண்டே அந்த பார்லிமெண்ட் தேர்தல் தோற்றதுக்கப்புறம் பண்ண அந்த உரிமை தொகை, அப்புறம் விவசாயிகளுக்கு பண்ணது, அந்த மாதிரி விஷயங்கள், முஸ்லீம்களுக்கே நிறையா பண்ணியிருக்காரு, சலுகைகள்லாம் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி விஷயங்கள். ஒரு பக்கம் பாஜகவுடைய மோசமான விருப்பு பிரச்சாரம், அமித்ஷாவும் மோடியும் பண்ணது. அதாவது ஜாதி ரீதியான கணக்கெடுப்பை திசை திருப்பி ஜாதிகளை பிரித்து இந்துக்கள் ஒற்றுமையை குலைக்கிறாங்க, உங்கள் இடங்களை பறித்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க கோட்டாவை அப்படின்னு பண்ணுற பிரச்சாரம். இன்னொன்று, மூணாவது ஆர்எஸ்எஸோட கீழ் லெவல் பிரச்சாரம். இந்த மூணும் சேர்த்து தான் இவங்களுக்கு வெற்றியை கொண்டிருக்கு. இந்த அணியில், பாஜக அணியில் முதலமைச்சரை பற்றின ஒரு பிரச்சனை இருந்தால் கூட அதெல்லாம் வெளியில் காட்டாமல் சைலண்ட்டாக அமைதியாக அந்த பிரச்சனையை மக்கள்கிட்ட கொண்டு போகாமல் அவங்க தேர்தல் வெற்றி ஒன்றே குறி என்று பிரச்சாரத்தில். இங்கே காங்கிரஸ் கூட்டணியில் சண்டை போட்டுக்கிறானுங்க. உத்தவ் தாக்கரேவும் சஞ்சீவ் ராவத்தும் காங்கிரஸ் தலைவர்களும் சண்டை போட்டுக்கிறானுங்க. நீதா முதல்வர், நான் தான் முதல்வர்னு. அவங்கக்கிட்ட, காங்கிரஸ் கிட்ட என்ன பிரதாபம்னா, அவங்கக்கிட்ட பணபலம் இல்லை, அதிகார பலம் இல்லை, ஸ்தாபன பலம் இல்லை, இன்ஸ்டிடியூஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பலம் இல்லை. இவங்ககிட்ட எல்லாமே இருக்குது. கூட அதானி பலமும் கூட இருக்குது, அம்பானி பலமும் கூட இருக்குது. ஸோ மத வெறுப்பு பேச்சுக்கள், மதவெறி பேச்சுக்கள், இந்துக்களை ஒன்றுமைப்படுத்துகிற பேச்சுக்கள், ஷிண்டேவோட இந்த உரிமை தொகை திட்டங்கள், அப்புறம் ஆர்எஸ்எஸ் கீழ் லெவலில் இறங்கி இந்துக்களை ஒன்றுபடுத்தணுன்ற அந்த பிரச்சாரம், கிராமமாக போய் 1 லட்சம் பேர் பிரச்சாரம் பண்ணுற விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு பாஜகவுக்கு இவ்வளோ பிரம்மாண்டமான வெற்றியை கொடுத்துருக்கு. ஆன்டி இன்கம்பன்சியை கம்ப்ளீட்டாக ஒன்றும் இல்லாத பண்ணிடுச்சு. ஆக்சுவலாக இங்கே பேசுகிற வெறுப்பு பேச்சுக்கள் ஜார்க்கண்டில் எடுபடலை. அங்கே எங்கள் ட்ரைபலோட கல்ச்சரே வேறு. அவங்கள இந்துக்களை மாற்ற பார்த்தீங்கன்னா அவன் ஒத்துக்க மாட்டான். அவன் கம்ப்ளீட்டாக ஹேமந்த் சோரனோட தலைமையை நம்பிக்கையோடு இருக்கான். அவரை சிறையில் போட்டது ஒரு அனுதாபத்தை கிளப்பியிருக்கு. அங்கேயுமே இந்த மாதிரி மதவெறி பிரச்சாரம் பண்ணிங்க. பங்களாதேஷ்லேருந்து முஸ்லீம்களை, மகாராஷ்டிரா அதிகமாக அங்கே தான் வெறுப்பு பிரச்சாரம். பங்களாதேஷ்லேருந்து முஸ்லீம்களை கொண்டு இங்கே வச்சு அவங்கள ஓட்டு வங்கியாக மாற்றுறாங்க. உங்கள் லேண்டை பிடிங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க. இதே தான் பேச்சு. மோடிக்கு வேறு பேச்சே தெரியாது. போனால் உங்கள் லேண்டை பிடிங்கி முஸ்லீம் கொடுத்துருவான், உங்கள் தங்கத்தை பிடிங்கி முஸ்லீமை கொடுத்துருவான். ஒரு பிரதமர் பேசுகிற பேச்சா அது? எங்கே போனாலும், எந்த தேர்தலாலும் இதே பேச்சு தான். லேண்டை பிடிங்கி கொடுத்துருவான், தங்கத்தை பிடிங்கி கொடுத்துருவான், தாலியை பிடிங்கி கொடுத்துருவான். ஒரு பிரதமர் வளர்ச்சியை பற்றி பேசணும். அதை விட்டுட்டு தான் அங்கேயும் ஜார்க்கண்ட்லேயும் இதே மாதிரி தான் பேசினார். தேர்தலுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி மோசமான வீடியோ ஒன்று வெளியிட்டானுங்க. தேர்தல் கமிஷனை தடை பண்ணாங்க. அங்கே கல்பனா சோரனோட பிரச்சாரம் ரொம்ப பிரமாதமான பிரச்சாரம், அவங்களுக்கு நல்ல ஆதரவு இருந்தது. ஸோ அதனால் அந்த ப்ரோ இன்கம்பன்சி அவரும் 1000 ரூபா கொடுத்தார் உரிமை தொகை. அவரும் 1000 ரூபா கொடுத்துன்னு வந்தார். ஸோ அதெல்லாம் சேர்ந்து சம்பைச்சோரன் போனால் கூட அவருக்கு அவருடைய அனுதாப சிம்பத்தி வேவு ஜெயிலில் போட்டாங்க அப்படின்றது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1000 ரூபா கொடுத்தது, கல்பனா சோரனோட பிரச்சாரம், இங்கே பண்ண மதவெறி பிரச்சாரம் அங்கே எடுபடலை, அது ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து அவருக்கு ஹேமந்த் சோரனுக்கு வெற்றியை தேடி கொடுத்தது. அதுவும் போன வாட்டியோட இந்த வாட்டி 10 இடங்கள் அதிகமாக வாங்கியிருக்காரு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. போன வாட்டி 47-48 தான் வாங்கினார். இந்த வாட்டி ஒரு 55-56 வாங்கிப்பார் நினைக்கிறேன்.
ஓகே சார், வந்து இப்போ எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னும் வரக்கூடிய நாட்களில் அந்த பகுதியாக வந்து அந்த கிளியர் ரிப்போர்ட் சர்வே பண்ணி அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் வெளிவருவாங்க. வெளிவந்ததுக்கு பிறகு நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். இப்போ வாட் இஸ் த நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பேசணும். மகாராஷ்டிரா எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் அது வந்து நாட் ஒன்லி ஒரு ஸ்டேட் எலெக்ஷன், அது வந்து இந்திய அரசியலோட தொடர்பு கொண்டது, இந்தியாவுடைய பொருளாதார தலைநகராக இருக்குது. அப்படிங்கிறதுனால இனி அங்கே பாஜக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றிருக்காங்க. யார் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறதுல வந்து 2 கூட்டணிக்கும் பெரிய பிரச்சனை இருந்துச்சு. இப்போ இங்கே அதில் பெரிய சிக்கல் வருமா? ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து மெஜாரிட்டி பாஜக இருந்தால் கூட பட்னாவிஸ் ஆக்காமல் ஷிண்டே வாக்கினார் மோடிங்கிறத பார்த்தோம். அது அவரோட தலைமைக்கு சேஃபாக இருக்குன்றதை முடிவெடுத்தார். இந்த முறை அவர் என்ன முடிவெடுக்க போகிறார்? இல்லை, இந்த முறை வந்து நேச்சுரலாக வந்து 148 இடங்களில் போட்டி போட்ட பாஜக 128 இடங்கள் 130 இடங்கள் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இயல்பாகவே பாஜக போன வாட்டி ஒரு கட்சியை பிளந்துட்டு வந்தார். அதனால் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, சீஃப் மினிஸ்டர் ஆனார். ஆனால் அதே சமயம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பாஜக அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. ஸோ அதிகமான இடங்கள் வெற்றி பெறும்போது அந்த கட்சிக்காரங்க நேச்சுரலாக வந்து எதிர்பார்ப்பாங்க. தேர்தலுக்கு முன்னாடி பட்னாவிஸை வந்து கேட்டபோது, முதல்வரை பற்றி கேட்டபோது அவர் என்ன சொன்னார்னா, தேர்தலுக்கு அப்புறம் நாங்கள் முடிவு பண்ணிப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொன்னார் ஆக்சுவலாக வந்து. ஸோ தேர்தலுக்கு அப்புறம்னா ஷிண்டேவோ, இன்னைக்கு காலையில் ஷிண்டேவோட பையன்கிட்ட பேட்டி கண்டபோது அவர் என்ன சொன்னால், எங்கள் அப்பா சீஃப் மினிஸ்டர் வந்தால் நல்லா இருக்கும்னாரு. அஜித் பவாரோட சிஸ்டரோ யார்ட்டையும் பேட்டி காட்டுறாங்க, என் பிரதர் வந்து வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அஜித் பவாருக்கு ஒரு ஆசை இருக்குது, ஷிண்டேக்கு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் அதே சமயம் பாஜக வந்து அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. ஸோ இயல்பாகவே அந்த கட்சி தான் வந்து சீஃப் மினிஸ்டர்ஷிப்பை வரணும். இப்போ இருக்கிற சீஃப் மினிஸ்டர் நல்லா தானே நான் பர்ஃபார்ம் பண்ணேன், என்னோடய ஆட்சியில் என்னோடய செயல்பாடுகள் காரணமாக தானே நீங்கள் வின் பண்ணிட்டீங்க, இந்த வெற்றியில் எனக்கு ஒரு பங்கு இருக்குல்ல, அவரோட நியாயமான தரப்பை வைக்கலாம், எனக்கு ஒரு பங்கு இருக்குல்ல வெற்றியில். அப்போ என்ன நீங்கள் சிஎம் பதவியிலேருந்து தூக்கி டெப்டி சிஎம்மாக போட்டால் அது எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும்? இல்லை, ஒரு சிஎம்மாக இருந்துட்டு டெப்டி சிஎம்மாக இருக்கிறது சரியாக வராதுல்ல, அப்போ எப்படி இது சரியாக வருமா அப்படின்ற ஒரு கேள்வியை ஷிண்டே கேட்பார். அவர் 53 இடங்களே 54 இடங்களே வின் பண்ணிருக்காரு வச்சுக்கோங்க. அவர் வந்து கேட்பார், நான் குறைவான இடங்களை வின் பண்ணால் கூட நான் இன்கம்பெண்ட் இருக்கிற சீஃப் மினிஸ்டர் நல்லா நான் வேலை செஞ்சேன், எனக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் மறுக்கக்கூடாது அப்படின்னு அவர் கேட்பார். இல்லைங்க, நாங்கள் உங்களுக்கு நீங்கள் வந்ததுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம், நீங்கள் 2 வருஷம் நல்லா பண்ணீங்க, இந்த வாட்டி நாங்கள் வின் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு கொடுங்க அப்படின்னா இது பாஜகவுக்கு ஒரு சிக்கல். அஜித் பவார் டெப்டி சீஃப் மினிஸ்டரோட கூட திருப்தி அடையலாம், ஆனால் இவர் திருப்தி அடைவாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. இவர் மராத்தாவாக இருக்கார். அங்கே வந்து தேவேந்திர ஃபட்னாவிஸ் வந்து வந்தாருன்னா ஒரு பிராமினாக இருக்கார். ஓகே. ஸோ அது எவ்வளோ தூரம் அது பாப்புலராக எதிர்காலத்தில் எடுபடுன்னு தெரியாது. ஸோ அதனால் பிஜேபி தலைமைக்கு இது ஒரு சிக்கலான பிரச்சனை. அவங்க எப்படி தலைமைக்கா அல்லது மோடிக்கு தான் பாஜக தலைமைன்னா நட்டாவான மோடி தானே. ஸோ மோடிக்கு ஒரு பிரச்சனை இது ஆக்சுவலாக. அப்போது அவங்களுக்கு 2 வழி இருக்குது. 2 வழி அவங்க பண்ணலாம். ஒன்று வந்து இப்போ எந்த பிரச்சனையும் வேண்டாம், நல்லா பிரம்மாண்டமான வெற்றி பெற்றிருக்கோம், ஷிண்டேவே கண்டினியூ ஆகட்டும், நம்ம டெப்டி சீஃப் மினிஸ்டராக நம்ம பிஜேபி ஆள் ஃபட்னாவிஸோ வேறு யாரோ போட்டு ஒரு மராத்தாவை கூட போடலாம், நம்ம போட்டு நம்ம முக்கியமான இலாக்காக்கள்லாம் கையில் வச்சுக்கலாம், என்ன இருந்தாலும் நம்மளும் சென்ட்ரல் ஆட்சியில் இருக்கோம், இவன் நம்மளை மீறி ஒன்றும் பண்ண முடியாது, பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவரை ஷிண்டேவையே கண்டினியூ பண்ண வச்சுட்டு ஒரு வருஷம் ஓடுறதுக்குள்ளே ஒரு 15-20 பேர் எங்கேயாவது வேறு ஏதாவது கட்சியில் சேர்த்தாங்கன்னா இவங்களே சுயமாக மெஜாரிட்டி வந்துடுவாங்க. அந்த சமயத்தில் ஷிண்டேவை கவுத்துட்டு வரலாம் அப்படின்ற ஐடியா ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை, அதெல்லாம் கிடையாதுங்க, இப்போவே பேசி முடிச்சுட்டு, இல்லைங்க நான் இப்போ போகிறேன், எங்கள் ஆட்களை தான் நான் போட போகிறேன் அப்படின்னு மோடி சொல்லலாம். மோடி அமித்ஷாவும் சொல்லலாம், நாங்கள் பிஜேபி இருக்கிறதாங்க பெட்ரு, நீங்கள் டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருந்துக்கோங்க, இல்லை நீங்கள் எதுவுமே இல்லாத கட்சி தலைவராக இருந்துக்கோங்க, உங்களால் யாராவது டெப்டி சீஃப் மினிஸ்டராக போடுங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கெல்லாம் ஒரு ஷிண்டே ஒத்து வருவாரான்னு தெரியாது. அவர் எனக்கு சீஃப் மினிஸ்டர் தான் வேணும்னு பிடிவாதம் பிடிப்பார். ஆனால் அவருக்கு என்ன ஆல்டர்னேட் இருக்குது? அவர் வந்து இப்போது நேராக எதிரணியில் போய் ஜாயின் பண்ண முடியாது. உத்தவ் தாக்கரே அவர் தலைவரை ஏற்றுப்பாரா? மக்கள்கிட்ட வந்து இவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு தான் சிவசேனான்ட்டு. இவர் போய் உத்தவ் தாக்கரேட்ட போக வேண்டிய அவசியமும் இல்லை, இவர் தலைவராக ஏற்றுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. மாற்று ஏற்பாடு என்ன? அஜித் பவார் இவரும் சேர்ந்தே வெளியில் போனால் கூட இவங்க அங்கே எதிரில் இருக்கிற ஆட்களோடு சேர்ந்து அமைச்சரை அமைக்க முடியுமா? கேள்வி. இப்போ அந்த அளவுக்கு நான் நெருக்கடி இப்போ அவங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிறதான் கேள்வி. வரம்படி இருக்காருன்னு சொல்ல. ஏன்னா இந்த ஷிண்டேவும் அஜித் பவாரும் நம்பிக்கைக்குரிய ஆட்கள் கிடையாது. அவங்க வந்து பிளாக் ஹார்சஸ்னு, கருப்பு குதிரைகள். அவங்க எப்போ வேணால் எப்படி வேணால் ஃபென்ஸ் மாறுவாங்க, அவங்களுக்கு அதிகாரம் இல்லாட்டி. அதனால் வந்து அவங்க அஜித் பவார்லாம் வந்து காலையில் 4 மணிக்கு பதவி வைத்து மாறினவர் தானே. ஷிண்டே கட்சியை உடைச்சிட்டு வந்தவர் தானே. எல்லாமே துரோகிகள் தானே. எல்லாமே இந்த துரோகிகளுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்கானுங்க. ஏதோ மராட்டாஸ்லாம் வந்து ரொம்ப துரோகிகளை பழி வாங்க வந்தானுங்க. இந்த துரோகிகளுக்கு ஓட்டு போட்டு துரோகிகளை ஆதரிச்சிருக்காங்க. ரைட் சார். ஆனால் இப்போ ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெற்றியை பாஜகவை எதிர்பார்க்கல, இது நாங்களே சத்தியமாக எதிர்பார்க்கல அப்படின்னு தான் அவங்களும் சொல்கிறாங்க. ஒரு நெக் டு நெக் ஃபைட் இருக்கும், ஒரு சின்ன சேஞ்சஸ்லாம் இருக்குன்னு பார்த்தா, பட் அந்த மாதிரி நான் எதுவும் இல்லாத ஒரு பெரிய விஷயம். இப்போ ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த மண்ணின் மைந்தனாக இருக்கக்கூடிய அவங்களான உருவான 2 கட்சி, ஒன்று என்சிபி, இன்னொன்று சிவசேனாங்கிறது இன்னும் 2 வேறு
பிளட்டோட அந்த மரபோட ரிலேட்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த 2 பார்ட்டியும் உடச்சி தான், இந்த 2 பார்ட்டியும் பாதிக்கப்பட்டு தான் இவங்க வந்து எலெக்ஷன் சந்திக்கிறாங்கிறத பார்க்குறோம். இந்த பார்ட்டி இந்த அலைன்ஸுக்கு, அதை பாதிக்கப்பட்ட இந்த அலைன்ஸுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தாங்க. பட் ஏன் சட்டமன்றத்தில் ஒரு 5 மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த ஏன் அந்த ஒரு ஷார்ட் பீரியட்ல இந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை, அந்த துரோகத்துக்கு ஒரு தடவை தண்டனை கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான், அதோட முடிஞ்சிச்சு. அந்த தண்டனை கொடுத்துட்டாங்க இல்லையா, அதனால விட்டுட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இவங்க கரெக்ட் பண்ணிட்டு மக்களுக்கு பல விஷயங்கள் பண்ணிட்டாங்க இல்லையா, உரிமை தேவை போன்ற விஷயங்கள். அதனால சட்டமன்ற தேர்தலில் இவங்களுக்கு ஆதரவாக மாறிட்டாங்கன்றதான் என்னுடைய கருத்து. ஓகே, அதனால இவங்கள தான் உண்மையான சிவசேனான்னு ஒத்துட்டாங்கன்னா அது தெரியாது. அந்த அந்த பிராண்டில் இருக்கிற அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, அவ்வளோதான். உண்மையான சிவசேனான்றது வந்து உத்தவ் தாக்கரே, அவங்க அப்பா பால் தாக்கரே, உத்தவ் தாக்கரே, அதுதான் அந்த லீகசி தான் உண்மையான சிவசேனாவாக இருக்க முடியும். இவங்க வந்து சின்னம் வச்சிருக்கலாம், எல்லாம் வச்சிருக்கலாம், பட் இவங்க உண்மையான சிவசேனான்னு கிளைம் பண்ணுறதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்கான்னா அது நிச்சயமாக பிரிந்து வந்த ஒரு கட்சி, பிரிந்து வந்த ஒரு பிரிவு. அந்த பிரிவு வந்து தன்னை வந்து ஒரிஜினல்னு சொல்லிக்கிறது வந்து எவ்வளோ தூரம் வந்து எதிர்காலத்தில் சரியாக வரும் தெரியாது. எலெக்ஷனில் வின் பண்ணிட்டாங்கன்ற ஒரு காரணத்தினால அவங்க தான் உண்மையான சிவசேனா நம்ம ஒத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை சார், இப்போ ஏற்கனவே வந்து கட்சி பிரியும் போது யார் உண்மையான சேனா, யார் உண்மையான என்சிபி அப்படின்ற பெரிய டிஸ்கஷன் வரும்பொழுது அப்போ அன்றைக்கி என்ன ஜட்மெண்ட் வந்துச்சுன்னா, கோர்ட் வந்து என்ன முடிவு எடுத்துச்சுன்னா, உடஞ்சி, அதாவது ஷிண்டே தரப்பையும் அஜித் பவார் தான் வந்து உண்மையான கட்சின்னு சொல்லி அங்கீகரிச்சாங்க. சின்ன எலெக்ஷன் கமிஷன் அங்கீகரிச்சாங்க, சுப்ரீம் கோர்ட்டும் அங்கீகரிச்சாங்கிறத பார்த்தோம். இப்போ 2 இடத்துல நாங்கள் பாதிக்கப்பட்டோம், அப்போ எங்களுக்கு தீர்வு மக்கள் மன்றம் தான் சொல்லிட்டு 2 பேருமே சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு மக்கள் மன்றத்தோட தீர்ப்பு இன்னைக்கு இப்படி இருக்கு. உண்மைதான். இன்னைக்கு இது இனி இந்த 2 பேரும் இதை எப்படி எடுத்துப்பாங்க, எப்படி நகருவாங்க? இல்லை, உண்மையிலேயே உத்தவ் தாக்கரேக்கு வந்து இது வந்து ஒரு மோசமான பீரியட் தான் ஆக்சுவலாக வந்து. ஏன்னா வந்து அவர் வந்து அவங்க அப்பா வழியில் அந்த கட்சியை தொடர்ந்து நடத்துகிறாரு. அதுலேருந்து பிரிஞ்சு வந்த ஒரு குரூப்பு தாங்கள் தான் சிவசேனான்னு மக்களோட அங்கீகாரத்தை பெற்றிருக்காங்க. அப்போது ஒரிஜினலாக இருக்கிற உத்தவ் தாக்கரே அவர் தான் அந்த லீகசிக்கு சொந்தக்காரராக இருக்கார். அவர் வந்து நிச்சயமாக அவருக்கு வந்து இது ஒரு பெரிய அடி தான் அவருக்கு. ஆக்சுவலாக இந்த 20 இடங்கள் பெற்றிருக்காரு வச்சுக்கோங்க. அது வந்து 95-96 இடங்களில் போட்டி 20 இடங்களில் பெற்றிருக்காரு. தன்னை வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு சொன்னார். இவ்வளோ மோசமான அடி வாங்கியிருக்காரு ஆக்சுவலாக. ஸோ அது வந்து காங்கிரஸுக்கு மட்டுமே இது அடி இல்லை, உத்தவ் தாக்கரேக்கும். காங்கிரஸுக்குங்கிறது காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி, இங்கிலாந்து இன்னொரு இடத்துல ஒரு வெற்றியை பெறுவாங்க, அது வேற மாதிரி போயிடுவாங்க. நேஷனல் லெவலில் இருக்காங்க சார், 3 கட்சி 2 இடத்துல ஆட்சி பண்ணுறாங்க இருக்காங்க. ஆனால் வந்து உத்தவ் தாக்கரேக்கு அது மட்டும் தான் மண், அது மட்டும் தான் கிரவுண்டு. இப்போ அவங்களுக்கு தான் பெரிய அவர் வெற்றி வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த ஷிண்டே குரூப்பும் உத்தவ் தாக்கரே குரூப்பும் ஒன்றாறது வந்து ரொம்ப. இப்போ அஜித் பவாரும் சுப்ரியா சுலேவும் ஒன்றாயிடுவாங்க. சரத் பவார் வந்து பாலிடிக்ஸ்லேருந்தே விலகிறதா இருக்காரு. சுப்ரியா சுலே வந்து அஜித் பவாரோட அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்றாரு, ஒரே ஃபேமிலி தானே. இப்போ கூட அஜித் பவார் ஜெயிச்சது கூட யாருன்னு பார்த்தீங்கன்னா சொந்தக்கார பையனோட தான். இல்லை, அவங்களுக்கு அந்த வாய்ஸ், அந்த பண முறையில் ஈடுபட்டாங்க, பிட்காயினில் ஈடுபட்டான்ற வாய்ஸ் வெளியேறும்போது ஆதரவு அஜித் பவார் பேசினார். அது என்னோட தங்கச்சி வாய்ஸே கிடையாதுன்னு சொல்லி அவர் பேசினார். அவங்க ஃபேமிலிங்க அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க, நீர் எடுத்து நீர் விலகாதுன்ற மாதிரி அவங்க வந்து ஃபேமிலியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அஜித் பவாரும் சரத் பவார் குரூப்பும் சேரத்துக்கான வாய்ப்புகளை நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. சேரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் உத்தவ் தாக்கரேவும் ஷிண்டேவும் சேருவாங்களான்னா, ஷிண்டே வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்துட்டார். இவர் மறுபடியும் போய் உத்தவ் தாக்கரேட்ட போனார்னா அந்த கட்சி நாளைக்கு ஆட்சிக்கு வரும்போது உத்தவ் தாக்கரே தான் சிஎம் வருவார். இவருக்கு வாய்ப்பு பின்னாடி போயிடும்ல. இப்போ தான் எப்படி இப்போ பழனிசாமி சிஎம்மாக வந்துட்டு அவர் வந்து எந்த விதமான வேற ஒரு போஸ்ட்டுக்கும் போக முடியாது. இனிமேல் அவர் தலைவராக இருக்கணும், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இப்போ இவ்வளோ தூரம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி அவரும் ஷிண்டேவும் ஒரு சீஃப் மினிஸ்டராக வந்துட்டார், ஒரு கட்சி தலைவராக வந்துட்டார். சிவசேனா எந்துன்னு சொல்கிறாரு, அதை நிரூபிச்சிட்டாரு, கோர்ட்டில் நிரூபிச்சிட்டாரு, தேர்தல் கமிஷன் நிரூபிச்சிட்டாரு, மக்கள் மன்றத்தில் நிரூபிச்சிட்டாரு. ஆனால் அடிப்படையில் அவர் தான் உண்மையான சிவசேனானா இல்லை, உண்மையான சிவசேனா உத்தவ் தாக்கரே தான். இருந்தாலும் இந்த அங்கீகாரத்தெல்லாம் வாங்கிட்டு அவர் இருக்கார் ஆக்சுவலாக. அப்போ அவர் வந்து போய் உத்தவ் தாக்கரேட்ட சேர வேண்டிய அவசியம் கிடையாது. சேர்ந்தா சபார்டினேட்டாக இருக்கணும் அவர். ரைட். இப்போ நெருக்கடி உண்மையிலே வந்து உத்தவ் தாக்கரேக்கு தான் நெருக்கடியா? உத்தவ் தாக்கரேக்கு தான் நெருக்கடியா? அவர் வந்து எப்படி ரெட்டிவா போறாரு? அதாவது இப்போ இவர் தான் போயிட்டு ஷிண்டேவை தலைவராக எடுத்துப்பார் அவரு. இது சாத்தியமே கிடையாது. அப்போ அவர் இப்போ கட்சியை வந்து கட்டமைக்கணும். அவர் கட்சியை கட்டமைச்சு அடுத்த தேர்தலில் வெற்றியை காமிக்கணும். அதுக்கு இன்னும் 5 வருஷம் இருக்குது. அது அவர் என்ன எதிர்காலத்தை எப்படி கட்டமைக்க போகிறாருன்றது அவர் கையில் தான் இருக்குது. ஆனால் ஷிண்டேவை பொறுத்த மட்டும் அவரோட எதிர்காலமும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா பாஜக அவங்கள வந்து எந்த அளவுக்கு வளர விடுன்னு தெரியாது. நீங்கள் இப்போ சிஎம்ஓ வந்தாலும் 1 இயரில் உங்களை கவுத்துருவாங்க. இல்லை இப்போ அவங்க சிஎம்ஓ வந்தாலும் 1 இயரில் உங்கள் கட்சியை பிரித்து அவங்க மெஜாரிட்டி ஆகிடுவாங்க. இது திஸ் ஆர் தட் நடக்கும். அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அப்போ நீங்கள் எந்த விதத்தில் எதிர்ப்பீங்க, எந்த விதத்தில் வெளில வருவீங்க, வெளில வந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க, அதெல்லாம் வந்து ஒரு கேள்விக்குறி. ஸோ உத்தவ் தாக்கரேவோட பொசிஷனும் சிவசேனாவோட இப்போ தற்சமயத்துக்கு ஷிண்டேவால் தான் ஒரு ஓட்டு வாங்கி வந்தாங்க அப்படின்னு இருந்தால் கூட அவருடைய எதிர்காலமே வந்து பிரச்சனைக்குள்ள ஒரு எதிர்காலமாக மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அவருடைய இன்டெகிரிட்டி, அவர் எப்படி தாவுவார் கட்சின்றதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். அவர் பாஜக விட்டு போயிடுவாரா, அவருக்கு சிஎம் கொடுக்கலனா, அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி முடிவை அவர் எடுக்கக்கூடிய ஆள் தான். அதனால் மோடியே வந்து தற்சமயத்துக்கு ஷிண்டேவே கண்டினியூ பண்ணட்டும்னு நினைக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் 1 வருஷம் கழிச்சு
அவங்க மெஜாரிட்டி ஆட்களை சேர்த்துட்டு இவர் கவுக்கிறதுக்கான முயற்சிகளில் இறங்கலாம். அப்போ ஷிண்டே என்ன பண்ணுவார், அவர் போய் உத்தவத்தை சேருவாரா மாட்டாரா, அதெல்லாம் அப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்து இருக்குது. ஸோ ஷிண்டேவோட எதிர்காலம்ன்றது வந்து இப்போ நம்ம தற்சமயம் வந்து சரியாக ஊகிக்க முடியாத அளவில் தான் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு பக்கம் உத்தவ் எப்படி தன்னை வந்து மீண்டும் கட்டமைக்கிறார்ன்றதை பொறுத்து தான் ஷிண்டேவோட எதிர்காலத்தையும் பார்க்க முடியும். ஸோ அடுத்த 5 வருஷம் தீர்மானிக்கும் யார் உண்மையான சிவசேனா, யார் கையில் கட்சி இருக்குன்ட்டு. இப்போ ஒரு வழியாக தமிழ்நாட்டில் அதிமுக எடப்பாடி கையில் இருக்கிற மாதிரி அது ஷிண்டே கையில் மொத்தமாக எப்போ போய் சேருன்றதை 4-5 வருஷம் ஆகும் அதுக்கு தெரியறதுக்கு, முடிவு தெரியறதுக்கு. அதுக்கு நடுவில் இவரோட பதவி அது எப்படி போகும் வருமா, பிஜேபி இவர் எப்படி டீல் பண்ண போகிறாங்க, அதெல்லாம் இருக்குது. அஜித் பவார் என்றைக்கு வேணால் போகலாம். இப்போ அஜித் பவார் இல்லாட்டி கூட அந்த ஆட்சி நடக்கும், பாஜக ஷிண்டே ஆட்சி நடக்கும். ஆனால் அஜித் பவாரை பற்றி அவங்க ரொம்ப கவலைப்பட மாட்டாங்க, அவரோட டிமாண்ட்ஸை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அவர் போய் நேராக போய் சுப்ரியா சூலையோட சேர்ந்தாலும் கவலை இல்லை, சேராட்டையும் கவலை இல்லை. அதனால் வந்து அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வந்து சேரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் வந்து ஸோ மோடிக்கு வந்து இப்போ 2 விஷயம், ஒன்று ஷிண்டேவை அலோவ் பண்ணணும், 1 இயர் கழிச்சு கவுக்கணும், இல்லை அவங்களால பிஜேபி ஆள வைக்கணும். 1 இயர்க்குள்ளே மற்ற கட்சியிலேருந்து பிரித்து தானே சுயமாக பிஜேபி மெஜாரிட்டியை கொண்டு வரணும். இது 2த்துக்குள்ள அவர் எதை பண்ண போகிறாருன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். ரைட் சார். இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு கேள்வி என்னன்னா, ஃபட்னாவிஸ் வந்து லாஸ்ட் டைம் வந்தாவே வந்து ஃபட்னாவிஸ் வந்து எப்படி வந்து குஜராத்தில் மற்ற சிஎம்ஸ்லாம் காலி பண்ணிட்டு மோடி வந்து தன்னோட தலைமைக்கு எந்த விதமான நெருக்கடியும் வரக்கூடாதுன்னு ஒரு பாலிடிக்ஸ் செஞ்சுருந்தார். அந்த விஷயத்தை தான் வந்து ஃபட்னாவிஸ் விஷயத்தில் லாஸ்ட் டைம் அவர் செஞ்சார். இப்போ இந்த முறை பாஜகவே ஒருத்தர் வந்து பாஜக தரப்புலேருந்தே ஒருத்தர் வந்து முதல்வராக வரணும் அப்படின்னா ஃபட்னாவிஸை கொண்டு வரதான் ஆர்எஸ்எஸ் விரும்பும். நிச்சயமாக ஆர்எஸ்எஸோட ஆப்ஷன் அதுவாக தான் இருக்கும், அவரோட தன்முனைப்பும் அதுவாக தான் இருக்குது. ஆனால் மோடி அதை அலோவ் பண்ணுவாரா, இல்லை அவர் வந்து வேற அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவார்? இல்லை, அங்கே வந்து ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. என்னென்னா வந்து இப்போது அங்கே மராத்தா ஓபிசி ப்ராப்ளம் ஓடிட்டுருக்காங்க. மராத்தா ஓபிசி ப்ராப்ளம்னா ஓபிசிக்கு என்ன பயம்னா, மராத்தாக்கு ஓபிசியிலே ஓபிசியிலேருந்து பிரித்து கோட்டாவை பிரித்து மராத்தா கொடுத்துருப்பாங்கன்னு ஓபிசிக்கு பயம் இருக்குது. மராத்தா என்ன சொல்கிறேன், மராத்தாக்கு தனி கோட்டா கொடுத்தா சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒதுக்க மாட்டேன்றான், 50% மேலே போகுதுன்றான். அதனால் ஓபிசிக்குள்ளே மராத்தாவை கொண்டாந்து அடைச்சிட்டாங்க வச்சுக்கோங்க. அந்த அந்த கோட்டாவில் உள் ஒதுக்கீடு மாதிரி கொடுத்தாங்க வச்சுக்கோங்க, அது ஒரு பெரிய பிரச்சனையாக ஓபிசிக்கு அமையும் இல்லையா. அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கிறதுனால ஒரு மராத்தா சீஃப் மினிஸ்டர் வந்தால் மராத்தாக்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் அப்படின்ற எண்ணம் மராத்தாக்களுக்கு இருக்கலாம். இப்போ மோடி ஒரு விஷயத்தை யோசிக்கலாம். என்ன யோசிக்கலாம்னா, ஷிண்டே மராத்தாவாக இருக்கார். அவர் வந்து ஷிண்டே வந்து ஏற்கனவே இருந்துட்டார். அவர் வந்து மராத்தா ஓபிசி விஷயத்தில் ஒன்றும் பண்ணலை, கோர்ட் என்ன சொல்கிறதோ அது மாதிரி இருக்கார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் சரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கார். ஆனால் அதே சமயம் மோடி வந்து ஃபட்னாவிஸை போட்டால் வச்சுக்கோங்க, அவர் வந்து பிராமினாக இருக்கார். அவன் மராத்தாவோ ஓபிசியோ ஒரு பிராமின் வந்தால் ஒன்றும் சொல்ல மாட்டான். சரி, இவன் பிராமின் வந்து அவருக்கு ஆதரவும் செயல்பட மாட்டான், இவருக்கு ஆதரவும் செயல்பட மாட்டான். நடுநிலையாக எது நியாயமாக இருக்கோ அதை ட்ரை பண்ணுவான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஐடியாவில் வந்து ஃபட்னாவிஸை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து எங்கள் மகாராஷ்டிராலேயே போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் ஓபிசியும் சமாளிக்கலாம், மராத்தாவையும் சமாளிக்கலாம். மராத்தா ஷிண்டேவை போட்டால் ஓபிசி மற்ற ஓபிசிக்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இவன் மராத்தாவுக்கு ஃபேவரபுளாக இருப்பான் அப்படின்னு அவங்க நினைக்கக்கூடும். அதனால் ஃபட்னாவிஸை வந்து இங்கே மகாராஷ்டிராவில் சிஎம்மாக போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த முடிவு எடுத்தாங்கன்னா பிஜேபி தான் சிஎம் அப்படின்னா ஃபட்னாவிஸை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் மோடி அந்த மாதிரியான விஷயங்கள் வாய்ப்புகள் வந்து இப்போ சிவராஜ் சிங் சவுகான் கிடைக்கக்கூடாது, அந்த மாதிரி பல சீனியர்ஸுக்கு கிடைக்கூடாதுன்னு தான் வந்து அவர் டெல்லியில் தன்னோட அமைச்சரில் அவர் இழுத்துக்கிட்டார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இந்த மாதிரியான விஷயத்தை இன்னைக்கு ஃபட்னாவிஸ் அவர் எப்படி இப்போ டேக்கிள் பண்ணுவார்னு பார்க்கலாம். மோடியை பொறுத்தப்பட்டு மோடிக்கு அடுத்தது அமித்ஷா தான் சார். அதில் எந்த விதமான டவுட்டும் வேண்டாம். ஓகே, மோடிக்கு நெக்ஸ்ட் அமித்ஷா தான். இவங்கெல்லாம் ஃபட்னாவிஸ் பின்னாடி தான். பட் ஆர்எஸ்எஸ் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு பிராமணர் அல்லாதவர்களே வந்து நம்ம வந்து அரியணையில் வச்சிருக்கோம். வாஜ்பாய் பீரியட்ல அவங்க பிராமணர் அல்லாத தான் ஏன் வச்சிருக்காங்க, அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சிருக்காங்க. ஆனால் அந்த அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சிருக்காங்க. அதான் பிராமணை வச்சாங்கன்னா அது ஒரு ஆர்எஸ்எஸ் ஒரு பிராமண இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கலாம் அதுக்கு எதிரான விஷயங்கள் நிறைய நடக்கும். ஸோ நான் பிராமணை வச்சு அவங்களுடைய அஜெண்டாவை நிர்ணயிச்சு அவங்க அஜெண்டாவை தீர்மானிச்சுக்கிறாங்க. ஆனால் அந்த பேட்டர்னை மோகன் பகவத் ரொம்ப நாளாக விரும்பலை, அது மீதான ஒரு அதிருப்தியை தெரியப்படுத்துறாரு. ஒரு பிராமணர் விரும்பலைன்னா கூட வேற ஒரு பிராமின் அங்கே உட்கார வச்சிங்கன்னா இயல்பாகவே அவருக்கு ஒரு எதிர்ப்பு வரும், மற்ற கம்யூனிட்டிலேருந்து எதிர்ப்பு வரும். ஒரு இந்த மாதிரி ஓபிசியை உட்கார வச்சுட்டு அவரும் ஆர்எஸ்எஸ் தானே சார், மோடி மட்டும் ஆர்எஸ்எஸோட இதுக்கு தானே வேலை செய்கிறாரு. ஆர்எஸ்எஸ் பிராமணர்களால் நடத்தப்படுறதுன்றது வேற விஷயம். ஆனால் மோடிக்கும் மோகன் பகவத்துக்குமான கான்ஃபிடன்ட் நம்ம நிறைய பார்த்தோமே சார். 2 பேருக்கு இருக்குது சார். ஆனால் மோடி அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் தானே சார். எந்த ஒரு நோக்கத்துக்காக ஆர்எஸ்எஸ் இருக்கோ அந்த நோக்கம் தானே மோடிக்கும் இருக்குது. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை இருக்குது, எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று தான் இருக்காங்க. மோடியோட சிறந்த ஆர்எஸ்எஸ் யாராக இருக்க முடியும்? மோடியோட சிறந்த ஆர்எஸ்எஸ் உலகத்திலே கிடையாது.
அவர் தான் நம்பர் 1 ஆர்எஸ்எஸ். பட் ஆர்எஸ்எஸ் வந்து நிதின் கட்கரி மீது சாஃப்ட் கார்னர் இல்லையா ஆர்எஸ்எஸ்க்கு? அவருக்குலாம் நிதிஷ் கட்கரி அது அவர் நாக்பூர்லேயே ஆர்எஸ்எஸோட தொட்டிலேயே வளர்ந்தவர் அவர். அவர் போன்ற நபர்கள் அங்கே உட்கார வச்சு பார்க்கணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க. நான் கட்கரி ஐத்தி மகாராஷ்டிரா பிராமின் நினைக்கிறேன். அவர் மகாராஷ்டிரா பிராமின் சித்தோவன் பிராமினா நினைக்கிறேன். ஆர்எஸ்எஸ் அவங்க தான் ஸ்தாபிச்சாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு ஆசை இருக்குது சார். பட் இந்தியாவுடைய அந்த பொசிஷன் எப்படி இருக்குன்னா, ஓபிசிக்கான ஒரு அங்கே பிராமணர் அல்லாத ஒருத்தர் தலைமை பொறுப்பில் இருந்தால் இந்தியா முழுக்க இருக்கிற ஃபோர்ஸஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் உங்கள் அஜெண்டாவை நீங்கள் நிறைவேற்ற முடியும். ஆர்எஸ்எஸோட அஜெண்டாவே நிறைவேற்றிக்கலாம். நாங்கள் ஒரு ஓபிசிக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம்னு நீங்கள் சொல்லிக்கலாம். நீங்கள் ராகுல் காந்தி சொல்லார்ல, ஒரு ஓபிசி கூட ஐஏஎஸ் ஆஃபீஸர் இல்லை செக்ரட்டரியேட்லன்னு. அதுக்கு அப்போ அது அந்த மாதிரிலாம் இப்போ நாளைக்கு நீங்கள் பழங்குடிக்கு ஜனாதிபதி கொடுத்தீங்க. ஆனால் பழங்குடிக்கு ஜனாதிபதி கொடுத்துட்டு உரிய மரியாதை கொடுக்குறீங்களா? கொடுக்குறது இல்லைல்ல. ஓபிசியை உட்கார வச்சுருக்கீங்க. அவர் வந்து நரேந்திர மோடியே இருக்கலாம். ஆனால் அவர் வந்து ஆர்எஸ்எஸோட அஜெண்டாவை தவிர வேறு ஏதாவது பண்ண முடியுமா? அவர் யூனிஃபார்ம் சிவில் கோடு ஆர்எஸ்எஸ் அஜெண்டா, காஷ்மீரில் 370 எடுக்கிறது ஆர்எஸ்எஸ் அஜெண்டா, எல்லாமே ராமர் கோவில் கட்டுறது ஆர்எஸ்எஸ் அஜெண்டா, எல்லாமே ஆர்எஸ்எஸ் அஜெண்டா தானே சார். அந்த அஜெண்டா தானே ஒர்க் பண்ணுறாரு. அதனால் அதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு பிராமினை உட்கார வச்சா அது வந்து வேறு மாதிரி போகும். ஒரு ஓபிசியை உட்கார வச்சா எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்ற ஐடியாவில் ஆர்எஸ்எஸ் ப்ரொஜெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் தான் அது. ஆக்சுவலாக வந்து அவன் பிராமினை உட்கார வைக்கிறதுல அவங்களுக்கே டிஸ்அட்வான்டேஜ். ஆக்சுவலாக அதுக்கு போல் ஓபிசியை வச்சாலே பெட்டர்னு அவங்க நினைக்கிறாங்க. சரி, ரைட், ஓகே சார். இப்போ என்னோட அடுத்த கேள்வி என்னென்னா, இப்போ லாஸ்ட்டாக இந்தியாவில் நடக்கக்கூடிய பல ஸ்டேட்ஸ் எலெக்ஷனை கவனிக்கும் போது, அதாவது இதுக்கு முன்னாடி லோக்சபா எலெக்ஷன் முன்னாடி நடந்த 5 மாநில தேர்தல், ராஜஸ்தான், தெலுங்கானா உள்ளிட்ட இந்த 5 மாநில தேர்தல், அதில் மத்திய பிரதேச எலெக்ஷன் நடந்துச்சு. மத்திய பிரதேசத்தை பார்க்கும்பொழுது வந்து அங்கே வந்து காங்கிரஸாக மக்கள் வாக்களிச்சிருந்தாங்க. அந்த பாஜக வந்து அந்த குதிரை பேர் அரசியல் மூலமாக தான் தங்களுடைய ஆட்சி அங்கே மலர செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். பட் அந்த அப்படி ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பாஜகவை போட்டி போட்டு ஜெயிச்சிட்டாங்க. இல்லை, ஜோதிராதித்ய சிந்தியா மூலமாக தான் அப்படி ஒரு அரசியல் வந்து செஞ்சு அவங்க வந்து கைப்பற்றாங்க எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடந்துச்சு, திரும்ப மக்கள் வந்து அவங்களும் வாக்களிச்சிட்டாங்க. இல்லை, என்னோட கேள்வி என்னன்னா, அந்த குதிரை பேர் அரசியல் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் மக்கள் வந்து அதை ஒரு பொருட்டாகவே பார்க்கறது இல்லையா? ஏன்னா மகாராஷ்டிரா எலெக்ஷனில் அதான் பெரிய அளவில் நடந்துச்சு. லாஸ்ட் டைம் பார்த்தோம் நம்ம. இப்போ அதன் பிறகு இப்போ தான் எலெக்ஷன் நடக்குது. இந்த இடைப்பட்ட காலத்தில் அப்போ நடந்த அந்த தகுதித்த வேலைகள் எதையுமே மக்கள் வந்து எதையும் ஒரு பொருட்டாக கருதாமல் அதெல்லாம் மன்னிச்சுட்டு அதை ஒரு பொருட்டாகவே கருதாமல் எப்படி மக்கள் அப்படியே ஒரு அதிர்ச்சியான ஒரு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க அந்த எலெக்ஷன் மேண்டேட். இதெல்லாம் வந்து அவங்க பெருசாகவே எடுத்துக்கிறது இல்லை. இப்போ இன்னொரு கருத்து என்னென்னா, இப்போது வாரிசு அரசியல் குடும்ப ஆட்சியான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதையும் மக்கள் பெருசாக எடுத்துக்கலன்னு தான் என்னுடைய கருத்து. அது வந்து நம்ம வந்து 50 ஆண்டுகளாக இந்திய அரசியல் வரலாற்றை பார்க்குறோம் சார். அது நீர்த்து போச்சு இப்போ. ஆனால் பாஜக அதை விடுறாங்களா பிரச்சாரத்தில்? திருப்பி சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இப்போ பாருங்க, இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, சோனியா காந்தி ராஜ்யசபா, பையனும் பொண்ணும் லோக்சபா, என்டையர் 3 பேரும் குடும்பத்தில் இருக்கிற 3 பேரும் எம்பியாக இருக்காங்க அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல. ஆர்எஸ்எஸ்காரங்க பிஜேபிக்காரங்களாம் சொல்கிறாங்க இல்லையா. அது இப்போ நீர்த்து போச்சு. அதை வந்து மக்கள் எடுத்துக்கல. ஆக்சுவலாக வந்து அதை வந்து சீரியஸாக எடுத்துனாங்கன்னா உதயநிதிலாம் ஜெயிச்சிருக்க மாட்டார். ஆக்சுவலாக எல்லா கட்சியிலையும் இருக்குது. பாஜக பேசுகிறாங்களே தவிர அஜித் பவார் பற்றி பேச முடியுமா? கூட்டணி கட்சியில் இருக்காரு. ஷிண்டேவோட பையனே எம்பிஓவோ எம்எல்ஏவோ இருக்கான். அதை பற்றி பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து இந்த விஷயங்கள் இந்த கட்சி மாறுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இது கூட மக்கள் வந்து மறந்து போயிட்டாங்க. இல்லை, அந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டிக்கு காரணமாக மக்களுடைய முடிவே மாறுது. ஆனால் கர்நாடகாவில் மக்கள் வேற மாதிரி ஓட்டு போட்டாங்கல்ல. எஸ், கர்நாடகாவில் ரொம்ப அதான் ஆச்சரியமாக, சில இடங்கள் ஆச்சரியமாக இருக்குது, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வந்து விசித்திரமாக இருக்குது. கர்நாடகாவில் பிஜேபியை பனிஷ் பண்ணாங்கல்ல, பிஜேபி பனிஷ் பண்ணாங்க. ஆனால் மத்திய பிரதேசில் பனிஷ்மெண்ட் பண்ணல, மகாராஷ்டிரில் பனிஷ்மெண்ட் பண்ணல. அங்கே வேற இஷ்யூஸ்லாம் வந்து டாமினேட் ஆகிடுது. இப்போ ஒரு ரிலீஜியஸ் போலரைசேஷன் இருக்குல்ல, காஸ்ட் கம்யூனிட்டி கன்சாலிடேட் பண்ணுறது, இந்துவை கன்சாலிடேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இங்கே கூட இந்த எலெக்ஷன்ஸில் கூட என்ன தெரியுமா பேசியிருக்காரு? இந்த எலெக்ஷனில் கூட பேசியிருக்காரு. யார் இவர்? மோடி வந்து பேசியிருக்காரு. இது வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவு. இங்கே ராஞ்சி வந்து இன்னொரு கராச்சியாக மாறிடும். ஓகே, ராஞ்சி வந்து இன்னொரு கராச்சியாக மாறிடும்னு பேசியிருக்காங்க. ஜார்க்கண்டில் பேசியிருக்காரு. யார்? இவர் பேசியிருக்காரு. மோடி வந்து யோகி ஆதித்யநாத்லாம் பேசியிருக்காரு. சௌகான் பேசியிருக்காரு. அந்த ஹேமந்த் பிஸ்வாஸ் பேசியிருக்காரு. எல்லாம் இது வந்து பாகிஸ்தானாக மாறிடும் அப்படின்னு பேசுகிறாங்க. அவங்க இது பிரச்சாரம் விட மாட்டாங்க சார். அவங்க அதாவது நீங்கள் டெவலப்மெண்ட் சொல்லி ஓட்டு கேட்குறதே கிடையாது. எலெக்ஷன் வந்துட்டால் மத ரீதியான பிரச்சாரம். எதிர்கட்சியாக இருக்கிற காங்கிரஸ், பிஜேபி முஸ்லீம்களுக்கு ஆதரவு. ஆனால் அந்த மாதிரியான அந்த ஒரு விருப்பு பிரச்சாரத்தை மக்கள் வந்து வரவேற்கிறாங்களா சார்? அதை வந்து ரசிக்கிறாங்களா? அது ரசிக்கல சார். சில சமயம் வந்து அவங்க ரியல் இஷ்யூஸை பார்த்து ஓட்டு போடுறாங்க சார். சரி, சில சமயம் இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு அடிமையாயிடுறாங்க சார். ஓகே, அதான் சில இடங்கள் அப்படி போகுது, சில இடங்கள் இப்படி போகுது. ஆனால் அவங்க அந்த பிரச்சாரத்தை ரெகுலராக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அதை விட்டு வேறு எதுவும் தெரியாது, அப்படிதான் போகிறாங்க. அவங்க டெவலப்மெண்ட்லாம் பற்றி சொல்கிறத விட இதுதான் அவங்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்குன்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலாக. ஓகே, அதை வந்து தவறாமல் பண்ணுறாங்க. இதில் ஜார்க்கண்டில் ஈடுபடலை, மகாராஷ்டிராவில் ஈடுபடுது. ஓகே, என்னோட அடுத்த கேள்வி அப்படிங்கிறது வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து ஹரியானாவில் பெறார் அப்படிங்கிற பார்க்குறோம். 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சியை வச்சுக்கிட்டு
அதே மாதிரி ஆனால் அந்த எலெக்ஷன் வந்து நான் நாடாளுமன்ற தேர்தலோட பொருத்தி பார்க்கும்போது 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு இப்போ தான் 2024 எலெக்ஷன் சந்திச்சார், பெரும்பான்மை இழந்தார். ஆனால் ஹரியானாவில் அந்த மாதிரி நடக்கல. 2019 எலெக்ஷனில் கூட அங்கே பெரும்பான்மை இழந்து கூட்டணியோட ஆட்சி செஞ்சாங்க. ஆனால் 2024 ஹரியானா எலெக்ஷனில் தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைக்கிறாங்கிறத பார்க்குறோம். இப்போ அதை தொடர்ந்து அடுத்து மகாராஷ்டிராவில் ஒரு பெரிய வெற்றி பெறாங்க. இதெல்லாம் மோடிக்கு என்ன விதமான ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் கொடுத்துருக்கு. இனி இந்திய அரசியல் அதை வச்சு இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன் இந்திய அரசியலோட பொருத்தி பார்க்குறாங்க. அப்போ அந்த முடிவு பாஜகவுக்கும் மோடிக்கும் சாதகமாக கிடைச்சிருக்கு. இப்போ இதை பொறுத்து மோடியோட அடுத்த கட்ட அரசியல் நகரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? மோடி இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இப்போ ராகுல் காந்தி சொல்கிறாருல, மோடிக்கு ஒரு பயம் வந்துடுச்சு, ஒரு பதட்டம் இருக்குலாம் ராகுல் காந்தி சொல்கிறாருல, அதெல்லாம் இனிமேல் கொஞ்சம் குறைஞ்சிரும், தைரியம் வந்துடும் அவருக்கு ஆக்சுவலாக. அதே மாதிரி அவருக்கு சப்போர்ட் பண்ணுற கூட்டணி கட்சிகள் இருக்குல்ல, நாயுடுவோ நிதிஷோ, அவங்கெல்லாம் வந்து யோசிக்கவே மாட்டாங்க. இனிமேல் நம்ம விலைக்கு போய் ஏதோ இந்தியா கூட்டணியோடு சேர்ந்து எதாவது பண்ணணும், இல்லை ஒரு ஆட்சியை கவக்கணும், எது நடந்தாலுமே பரவாயில்ல அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டே போகிறதில்ல, வெளில தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு எலெக்ஷன் இப்போ அடுத்த வருஷம் பீகார் வருது இல்லையா, அதில் அவங்க தோத்தாங்கன்னா தான் அப்புறம் யோசிப்பாங்களே தவிர மற்றபடி எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. மோடி அதுக்குன்னு மோடி எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு ஒரு மத ரீதியான விஷயங்கள்லாம் கையில் எடுத்தாருன்னா அப்போ யோசிப்பாங்க. ஆனால் அதுவரையும் வந்து இந்த கவர்மெண்ட்டோட ஒரு ஆதரவாக இருப்பாங்க. மோடியும் வந்து இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, இது போர்டு பில்லு, இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து லோக்சபாவில் ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணுறதுக்கு வச்சு பாஸ் பண்ணிட்டு அவர் பாட்டு காரியத்தை நடத்திட்டு போயிட்டே இருப்பார். வருஷத்தில் 365 நாளில் 300 நாள் வெளியே தான் இருப்பார். அவர் என்ன யூஸ்வல் பண்ணுறாரோ அதை பண்ணிட்டு தான் இருப்பார். இந்த கூட்டணி கட்சியில் எந்த பிரச்சனையும் பண்ணாது. இங்கே வழக்கப்படி அமித்ஷாவும் இன்னும் 2-3 பேரை யார் ஆட்சி நடத்துனாங்களோ அவங்க தொடர்ந்து நடத்தி தான் இருப்பாங்க. அந்த இந்துத்துவ அஜெண்டா எப்பப்போ செயல்படுத்தணுமோ, இந்தியை எப்படி இங்கே தென்னிந்திய மாநிலங்களை திணிக்கணுமோ அதெல்லாம் திணிப்பாங்க. மாநில அதிகாரங்கள் எப்படி பறிக்கணுமோ பறிச்சுட்டே இருப்பாங்க. எப்படி பிடிக்காத கவர்மெண்ட்டுக்கு பிடிக்காத கவர்னர் ஒருத்தரை போட்டு என்னென்ன தொந்தரவு கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுப்பாங்க. என்னதான் கொடுத்தாலும் வெஸ்ட் பெங்கால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது போல் இருக்கு. 6 இடத்துலையும் அவங்க திருவண்ணாமலை தான் வின் பண்ணியிருக்காங்க. அவங்க கோட்டையிலையும் திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஆமாம், அதனால் வந்து திருவண்ணாமலை மட்டும் ஒரு வித்தியாசமான ஒரு கட்சியாக இருக்குது. ஸோ அதனால் இவங்களோட ஆக்டிவிட்டியில் வந்து இன்னும் கொஞ்சம் இது அதிகமாகும், கொஞ்சம் ஆட்டோக்ரஸி சர்வாதிகாரம் அதிகமாகும், ஒரு தைரியம் அதிகமாகும். யார் என்ன பண்ணிடுவாங்க பார்க்கலாம், நம்ம மத ரீதியான பிரச்சாரத்தை வச்சு நம்ம எங்கே வேணால் வின் பண்ணலான்ற ஒரு தைரியம் அவங்களுக்கு வந்துடும். இந்த எலெக்ஷனில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு பியூட்டி அப்படிங்கிறது வயநாட்டில் நடந்த இடைத்தேர்தல். ராகுல் காந்திக்கு பிறகு தங்கச்சி பிரியங்கா காந்தி போட்டிடுறாங்க. கிட்டத்தட்ட 4.5 லட்சம் வாக்குகள், அதாவது ராகுல் காந்தியை விட கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு பெரிய வெற்றியை பதிவு செய்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து எலக்ட்ரல் பார்ட்டிஸில் வந்து டைரெக்டாக பங்கெடுத்து எம்பி ஆகியிருக்காங்க, நாடாளுமன்றத்துக்கு வர இருக்காங்க. இந்த பக்கம் இன்னும் 2 நாட்களில் வந்து நாடாளுமன்றம் கூட இருக்குங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இது எப்படி, அதாவது நாடாளுமன்றத்திற்கு பிரியங்காவுடைய வருகை என்ன விதமான ஒரு புத்துணர்ச்சியை பாய்ச்ச போது, அதில் வேறு என்ன விஷயங்கள் இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? முக்கியமாக வந்து சவுத்துலேருந்து ஒரு நேரு ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கிறது, ஒரு மெம்பர் வந்திருக்கிறது வந்து சவுத்தில் காங்கிரஸோட வளர்ச்சியை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு அல்லது பிஜேபியோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. ஸோ இனிமேல் அடிக்கடி அவங்க கேரளாலாம் வருவாங்க. இன்றைக்கி கேரளாலையும் பாஜக தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துவாங்க நினைக்கிறேன். 1 லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கியிருக்காங்க இந்த அம்மா. பிஜேபியில் போட்டி போட்டாமல் 1 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபி வந்து ஆந்திராலையும் கேரளாலையும் தங்களுடைய காலை பதிப்பாங்க. அவங்க கடைசி முயற்சியாக தமிழ்நாட்டுக்கு வருவாங்க வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வரும்பொழுது இந்த பிரியங்கா காந்தி வந்து சவுத்தில் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு இந்த சவுத்தை கொஞ்சம் கவனிக்கிற வேலைகளை அவங்க செய்வாங்க. அதே மாதிரி பார்லிமெண்ட்டில் அவங்க இருக்கிறதுன்றது வந்து நிச்சயமாக வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஒரு உந்து சக்தியாக தான் இருக்கும் ஆக்சுவலாக. அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவங்க வந்து ராகுல் காந்தி இல்லாத போது அது ராகுல் காந்தி யாராவது ஒருத்தர் வந்து பார்ட்டி வேலையை வந்து வெளியில், ஈவன் அசம்பிளி லோக்சபா நடக்கும்போது கூட யாராவது ஒருத்தர் வெளியில் பார்ட்டி வேலையை கவனிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த சோனியா வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ரிட்டையர்டில் எப்படி தான் அவங்க இருக்காங்க. ஆனால் இந்த 2 பேரில் ஒருத்தர் வந்து பார்ட்டி வேலையை வெளியில் கவனிக்கிறதுக்கும் ஒருத்தர் வந்து லோக்சபாவை பார்த்துக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். 2 பேரும் சேர்ந்து லோக்சபாவில் இருக்கும்போது அது வந்து கூடுதல் ஒரு பாஜகவை கார்னர் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா அது அமையும் ஆக்சுவலாக. ஆனால் வந்து அந்த வழக்கப்படி பாஜக வந்து வாரிசு அரசியல், குடும்ப கட்சி அதெல்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் காங்கிரஸை பொறுத்த மட்டும் அவங்க தான் வந்து ஓட்டு வாங்குறவங்க ஆக்சுவலாக. அவங்கள நம்பி தான் அந்த காங்கிரஸ் இருக்குது. அவங்க இல்லாட்டி காங்கிரஸ் இல்லை ஆக்சுவலாக. அவங்க இல்லாட்டி வேற ஒரு தலைவர் நினச்சி பாருங்களேன், சசி தரூர் தலைவர்லாம் எவன் ஓட்டு போடுவான்? எவனும் ஓட்டு போட மாட்டான் ஆக்சுவலாக. இருக்கிற ஓட்டும் கிடைக்காது. ஸோ அவங்க வந்து ஓட் கேச்சர்ஸாக இருக்காங்க. நேரு ஃபேமிலின்றது ஓட் கேச்சராக இருக்காங்க. அவங்க வந்து காங்கிரஸ் தொண்டர்களும் அவங்கள தான் விரும்புகிறாங்க.
இன்னைக்கு தேசிய கட்சியாக காங்கிரஸ் இருக்குது. ஸோ நேஷனல் லெவலில் தெரிஞ்ச லீடர்ஸாகவும் அவங்க இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் இன்றைக்கி தேவை வந்து காங்கிரஸ் தன்னை வந்து பல விதங்களில் தங்களை புதுப்பித்து கொள்ள வேண்டியிருக்குது. ஆக்சுவலாக அவங்கள வந்து ரீசார்ஜ் பண்ண வேண்டியிருக்கு, அவங்க ரெட்ரீவ் ஆக வேண்டியிருக்கு. பல மாநிலங்களில் ரொம்ப மோசமாக இருக்காங்க, பல மாநிலங்களில் தலைவர்கள் சரியில்லை, பல மாநிலங்களில் கோஷி பூசலாக இருக்குது, பல மாநிலங்களில் வந்து அடிப்படை கட்டுமானமே இல்லை. ஸோ டெல்லியிலையும் தலைமை வந்து ஒரு இரும்பு கரத்தோடு இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. பல மாநிலங்களில் ஸ்ட்ராட்டஜியை மாற்றி செயல்பட வேண்டியது இருக்குது. அடுத்து வர போகிற 29 தேர்தலில் நீங்கள் ஆட்சிக்கு வரலைன்னா காங்கிரஸ் ரொம்ப மோசமான நிலைமையை சந்திக்கும். இல்லை 3ஆவது தடவைக்கு அப்புறம் 4ஆவது தடவையும் போச்சுன்னா அப்புறம் ஒன்றுமே நீங்கள் பேசவே முடியாது. ஸோ எப்படி நீங்கள் அடுத்த 5 வருஷம் நீங்கள் கட்டமைக்க போகிறீங்க கட்சின்றது முக்கியமான விஷயம். அதனால் இன்றைக்கி காங்கிரஸில் வந்து பிரியங்கா காந்தி வந்தது ஒரு கூடுதல் பலமாக தான் நான் பார்க்குறேன் அந்த கட்சிக்கு. பிஜேபி பார்வையிலேருந்து பார்த்தா அது குடும்ப கட்சி விமர்சனம் ஒரு பக்கம் இருந்தால் கூட காங்கிரஸ்காரர்களுக்கு உற்சாகம் கொடுக்குற ஒரு விஷயமாகவும் காங்கிரஸ் கட்சிக்கு மேலும் தன்னம்பிக்கை கொடுக்குற ஒரு விஷயமாக தான் பிரியங்காவோட வருகையை நான் பார்க்குறேன். பல்வேறு ரொம்ப ஆழமான ஒரு கருத்தில் வழங்கியிருக்கீங்க சார். நன்றி.